லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ண ராகுல், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பயமாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு திரும்ப வந்து அது பண்ணுறதுக்கு அளவுக்கு சக்தி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வரும். சீக்கிரம் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு பண்ண பிஸ்னஸ் வந்து ஒரு நான் சொந்த காசை போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. அந்த டைம் ஃபியூ லேக்ஸ்ன்றது எனக்கு பெரிய விஷயம் தான். ஸோ அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன், நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தேன். பட் அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் வெறுமனே வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுமாரி அந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வந்து சில நேரம் வந்து நம்மளை என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, டேலண்ட் இருந்தாலும் சரி, இட் டேக்ஸ் அ ஸ்பிரிட் அவே. ஆனால் திஸ் இஸ் ஒன் லைஃப் கைஸ். இந்த ஒரு லைஃப்பில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினச்சது வந்து சும்மா அசால்ட்டாக விட்டுட்டுலாம் போக முடியாது, நம்ம சாதிச்சுட்டு தான் போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு படம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என் லைஃப்பில் வந்து நான் எப்படி ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி தாண்டி வந்தேன், அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இதில் என்னென்ன விஷயம் வந்து நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்திரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் Virtuacoin.com போனீங்கன்னா ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் அனுப்ப பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அது மூலிமா சீக்ரெட் மெசேஜ் அனுப்பலாம். பர்சனல் ரிப்ளை வேணும்னா உங்கள் இமெயிலையும் சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளார போவோம். நம்ம வந்து வரைய போகிறோம் இன்னைக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் முடிக்கிறோம் கைஸ். இந்த இடத்துல வந்து நம்ம +2 முடிக்கிறோம், 12th முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம காலேஜ் 4 இயர்ஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம ரொம்ப லூஸ் பண்ணுற ஒரு ப்ரெஷியஸான இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச இடம் வந்து, நான் திரும்ப யோசிக்கிற ஒரே இடம் வந்து இந்த ஒரு 7 இயர்ஸ் தான் கைஸ். ஏன்னா இந்த 7 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் வந்து நான் கல்யாணம் பண்ணல, இந்த டைம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லை, நான் சம்பாதிக்கிறதே வந்து வீட்டுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே வந்து தேர் லைக் எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. என்னோட டைம் நான் யூஸ் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃப்ரீடம் இருந்துச்சு, எக்கச்சக்க பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து பெருசாக ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல நான் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் கைடன்ஸும் இல்லை, நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாமல் சும்மா சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இயர்ஸ் முடிச்சு பசங்க வெளியில் வராங்க, அவங்க பண்ணுற ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி எங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு வர ஒரு பையனுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் வந்து ஒரு பழக்கப்பட்ட இடமாவே இல்லை. அவனுக்கு வந்து அங்கே எப்படி பழகணும்னு தெரில, என்ன வேலை செய்யணும்னு தெரில, அவனுக்கு நிறைய பேருக்கு வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, ஒரு இன்டர்வியூவில் பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி வந்து அவங்களை ப்ரொஃபஷனலாகவே ஆக்கலை அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரே வருத்தம் அந்த இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் ஊரை குறை சொல்கிறதுனால ஊர் மாற போகிறதில்ல, நம்மளை மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க கைஸ். கான்டாக்ட்ஸ் வந்து வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் இருக்கும், அது கூட சின்ன பார்ட்னர்ஷிப், சின்ன இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்டர்ன்ஷிப் வந்து உங்களோட ஃபீல்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சிவில்னா ஒரு சின்ன மெக்கானிக்கல் ஃபீல்டில் போயிட்டு சும்மா ஒரு 2 months ஒர்க் பண்ணி பாருங்க காலேஜ் டேஸ்லேயே, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா, சர்வைவல் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சாதான் ஒரு ஃபீல்டில் சர்வை பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது கைஸ். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபார்மா ஃபீல்டில் இருக்க நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஈவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா கம்பெனிலும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆனால் கடைசியாக வந்து சேல்ஸ் அண்ட் பிடிஎம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுறதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஒரு மஸ்ட் அப்படின்றது வந்து லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாக வந்து நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோம். அது தேவையே கிடையாது. நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, நம்மளுக்கு பேச தெரியும், ஒரு பொருளை விற்க தெரியும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ஏஜென்ட்டாக எதில் வேணாலும் போய் சேல் பண்ணலாம். காரை சேல் பண்ணலாம், அடுத்து வந்து ஒரு மாத்திரையை சேல் பண்ணலாம், எதை வேணாலும் சேல் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து ட்ரை டு எக்ஸ்பேண்ட். லைக் என்னோட நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் நம்ம நிறைய பேர் ஃபண்டமெண்டலாக என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், அந்த டைமை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு மேலே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், நம்ம கரெக்டான வழியில் போகிறோம், எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கும், டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நெகட்டிவாக தான் நம்மளை பற்றி வந்து ஒரு அசம்ஷன் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். பட் இது எல்லாமே நம்ம ரியலிஸ்டிக்காக வச்சுக்கணும். நம்மளுக்கு சொல்லித்தர பெரிய புள்ளிங்களாக இருக்கிற பசங்க, சீனியர்ஸ், அவங்க எல்லாருமே கூட வந்து இதே ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்து இதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. இதில் வந்து நான் மக்கு, அவன் புத்திசாலி அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் வந்து இனிஷியலாக ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்லோவாக தான் கற்றுப்போம். அதனால் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக என்னென்ன ஸ்கில் கற்றுக்கலாம், என்னென்ன விஷயத்தில் நம்மளோட சீனியர்ஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அண்ட் அதேமாதிரி என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம், அதேமாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை பற்றியான லீகல் இஷ்யூ தெரிஞ்சுக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட நாலேஜ் எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ். உங்களை பற்றியான ஒரு செல்ஃப் இமேஜை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுல உட்காந்து நீங்கள் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. அண்ட் ஏன்னா இதுக்கப்புறம் வர ஒரு பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் வந்து உங்களோட லைஃபை என்டையர் லைஃபை மாற்ற போகிற ஒரு சின்ன பீரியட் தான், ரொம்ப சின்ன பீரியட் தான் அது. ஸோ லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் இருக்குது. லெட்ஸே ஒரு 2 to 3 இயர்ஸ் வச்சுக்கோங்க, லெட்ஸே another 3 இயர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 3 இயர்ஸ்க்குள்ளார வந்து உங்களுக்கு
மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இங்கே வந்து உங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா இந்த போர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் தான் உங்களோட என்டையர் வாழ்நாள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கைஸ். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளார இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த இருந்த செல்ஃப் டவுட் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஆக்கியிருப்பீங்க. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாள் டெவலப்பராக இருப்பீங்க, ஸ்கில் டெவலப் பண்ணியிருப்பீங்க, கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி வேலை எடுக்கிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் எவ்ரிதிங். கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்கும். வீட்டில் வந்து இந்த டைமில் வந்து உங்களை அதிகாரம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணி கேட்பாங்களே, உங்களை மதிப்பாங்க. இந்தமாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இந்த இடத்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து பார்ட் டைமாக ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி வந்து இன்னும் ஏர்ன் பண்ணலாம், உலகத்தில் வந்து எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு மேலே ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மெஜாரிட்டி வந்து இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த டைமை வந்து அவங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த போர்ஷனில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து இந்த சேனலில் அந்த கண்டென்ட்லாம் வரவே வராது. நான் வந்து 20 லட்சம் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனது அந்த கதையெல்லாம் எக்கச்சக்கமாக நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா தயவு செஞ்சு அந்தமாரி ரிஸ்க்லாம் சொல்லாதீங்க. உங்கள் உழைப்பை நம்பி போடுற ரிஸ்க்கை நான் சொல்கிறேன். ஸோ அந்தமாரி நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் லைஃப்பில் முன்னேறலாம், நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் முன்னேறலாம், நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து முன்னேறலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுலையுமே வந்து அப்படியே ஒரு திடீர்னு ஒரு ஸ்பைக்லாம் வர போகிறதில்ல. ஸோ எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். வெரஸ் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து இப்படி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பயம். அதுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க பழகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் ஆஃப் யுவர் லைஃப்பில் வந்து நீங்கள் பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த மாதா பிதா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இந்தமாரி சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மளை வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அவர் லைஃப்பில் வந்து நம்மளை வளர்ப்பாங்க. நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மேனரிசமோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை ஃபாலோ பண்ணுவோம். அம்மா கிட்ட சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம், மாமா கிட்ட வந்து பைக் சூப்பராக ஓட்டுவாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாத்தையும் மாதிரி வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து செய்வோம். அந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு சக்ஸஸை பார்ப்போம். லெட்ஸே வந்து ஏதோ ஒரு வரைகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து பைக்கில் வீலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சாகசம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸோ ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸோ கொடுக்கும். அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அது மேலே நம்மளுக்கு ஒரு லவ் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம ஐடென்டிட்டியாக உணர ஆரம்பிப்போம். ஸோ நம்மளை வளர்க்குறது வந்து இட்ஸ் தி மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் பெஸ்ட் வே டு கோ. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க பழகிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஷுட் கெட் யூஸ் டு கைஸ். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் பிகம்ஸ் லைக் நேச்சுரலாக வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத பற்றியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். யூ வில் நாட் பி ஸ்கேர்ட் ஆஃப் இட். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த லைஃப்க்கு அப்புறம் வந்து யூ கேன் கெட் மேரிட். யூ ஹேவ் டு செட் அ வெரி கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அண்ட் இதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை, ஐ வாண்ட் டு ஹேவ் யுவர் சப்போர்ட் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து என்னோட பாட்காஸ்ட் வந்து ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த பாட்காஸ்ட்டில் வந்து அவர் வந்து சொன்ன ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தேன் 2013, 18, 17 அந்த மாதிரி சொன்னார். அந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு சொல்கிறப்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் வேலையை விட்டுட்டு ஒரு சீமென்ஸில் பெரிய வேலையில் இருந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப எங்கள் மாமனார்லேருந்து எங்கள் அப்பாலேருந்து என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ஃபுல் மனசோட சப்போர்ட் பண்ணாங்க. என் ஒய்ஃப் அதுவும் எஸ்பெஷலி வந்து பிஸ்னஸ் பரவாயில்ல, தோத்தா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஊருக்கு கூட போய் பொழைச்சிக்கலாம், நம்மளுக்கு என்ன இப்போ இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றதுக்கு வந்து உங்கள் கையில் இருக்குது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இந்த உங்களை பற்றியான ஒரு அசஸ்மெண்ட்டு, ரிஸ்க்கை பற்றியானது, எப்படி பணம் எப்படி க்ரோ பண்ணுறோம், எப்படி பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப ஒரு ஆமெச்சூராக இல்லாமல் ஒரு ஃபியூச்சர் விஷனை பற்றி பேசுவீங்க. அவங்களுக்கு நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை எந்த விஷயத்தில் மாற்ற முடியும் மாற்ற முடியாது அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும். இதுக்கு ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கலேன். முகவரி படத்தில் வந்து ஆக்டர் அஜித் வந்து அந்த படம் ஃபுல்லாக வந்து மியூசிக் டேரக்டர் அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோ ஃபெயிலியர், படம் ஃபுல்லாக ஃபெயிலியர் தான். அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எது நடந்தாலும் சரி. கடைசியாக வந்து என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீ இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போ, நானும் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்றதுக்கும் அவன் வேணான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுன்றதுல வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறது வந்து உங்கள் ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை அதை மாற்றணும், பேசி மாற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வராது. சி கைஸ், நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டா படத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்க படத்துக்கு போகிறீங்க, நாளைக்கு வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் படத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மைண்டில் வந்து இவன் ஒரு சில நாள் கூப்பிட்டா வருவான், ஒரு சில நாள் கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இல்லை நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எனக்கு நீ முன்னாடியே சொல்லுமிச்சு, இன்றைக்கி கூப்பிட்டா நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மைண்டில் எப்படி இருக்கும்னா, நம்ம எப்போ கூப்பிடணும்னாலும் சரி அவனை முன்னாடியே சொல்லணும், முன்னாடியே சொன்னால் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் பார்ட்னர் கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் ஒரு சில விஷயத்தில் வெரி ப்ரிசைஸாக இருக்கணும், அந்த விஷயத்தை ரெகுலராக ரிலீஜியஸாக ஃபாலோவும் பண்ணணும். அப்போ வந்து அவங்க மைண்டில் இருக்கும், சரி என்னை திருத்த முடியாது அப்படின்ட்டு. என் விஷயத்தில் நடந்தது அதுதான். எங்கள் வீட்டில் வந்து அந்தமாரி சப்போர்ட்டிவாக இல்லைனாலும் சரி, என்னை
திருத்த முடியாது அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்கிட்ட வந்து அட்வைஸே பண்ண மாட்டாங்க, இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு வேலைக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே இருக்காது. தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து ரேட் ரேஸில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அந்த லைஃப் வந்து அப்படியே ஒரு லைஃப் லைன் இப்படி இதுக்குள்ளார போயிட்டு இந்த இடத்துல வந்து நோ மோர் காலி, ஸோ நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து இந்த லைஃப் வந்து ஏன் ராகுல் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கீங்க? இல்லையே, நான் வந்து எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது, என் பொசிஷன் உயருது, நான் வந்து லைஃப்பில் வந்து நல்ல கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், நான் க்ரோ ஆகிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு. நோ வைஸ், ஆக்சுவலி நாட் ரியலி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு $10 வந்து பர் ஹவருக்கு வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து லெட்ஸே இதுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு 7 வருஷம் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து லெட்ஸே 15 இயர்ஸ் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து லெட்ஸே 40 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து லெட்ஸே வந்து ஒரு $30 பர் ஹவர் வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இந்த இடத்துல வந்து $60 வச்சுப்போம், $60 per hour. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, பட் சேம் டைம் வந்து இது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில்லு தான் உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க இன்டர்வியூவில். உங்களுக்கு என்ன டெக்னாலஜி தெரியும், அதில் எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கொஷின் தான் கேட்பாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகே, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து என்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஹவ் டன், டெக்னாலஜிஸ் யூ ஹவ் லேர்ன்ட் அப்படின்றத பொறுத்து யுவர் வேல்யூ ஆஃப் யுவர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுறத விட உங்களுக்கு ஜென்ரலாக வந்து அதே டைமை வந்து நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பில்லபிள் ஹவர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 3 times 4 times இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஓவர்சீஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 1 lakh 2 lakh பே பண்ணுவாங்க, வா செம சேலரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற கன்சல்ட்டிங்கோட கமர்ஷியல் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 40,000 2 lakhs வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு மாதம் பே பண்ணுறதை வந்து அந்த கம்பெனி வந்து ஒரே நாளில் எடுத்துருவாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து சில பேர் வந்து ராகுல் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து அந்த பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இதை பற்றி அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை பற்றியான ஒரு ஹை ஹோப்ஸ் இருக்கும், இதை நான் பெருசாக பண்ணிடுவேன், பெருசாக சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில பேர் வந்து இதை அப்படியே கனவாகவே அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப உற்சாகமாக ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து ஆரம்பித்து பணத்தெல்லாம் போட்டு பெருசாக அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து அப்போ தான் திரும்ப ரியாலிட்டி ஹிட் பண்ணுது. ஸோ அவங்க அப்படியே இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியாச்சு, இதில் சக்ஸஸே கிடையாது, ஃபுல்லாக ஃபெயிலியர் தான், நம்ம பேசாமல் வந்து இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து குவிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சில பேர் வந்து அதுப்பையும் விடாமல் சரி திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிஸ்னஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகிறப்ப என்னடா அது நம்ம சம்பளம் அளவு கூட வரலையே, அதே ரொம்ப சின்னதாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குவிட் பண்ணுவாங்க, இங்கேயும் குவிட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் எடுத்துக்கிற சீரியஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க கைஸ். நீங்கள் வந்து காலையில் வந்து 8 மணிக்கு லேட்டாக போகக்கூடாது, வேலையில் கரெக்டாக வேலை செய்யணும், வேலையில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், மற்றவங்களோட பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நம்ம தான் வந்து பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு ஒரு நாள் டயர்டாக இருக்குது, பரவாயில்ல பிஸ்னஸ் தானே, சைடில் தானே பண்ணுறோம், சைட் பிஸ்னஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸே வந்து நம்மளை இதை வந்து வேலையை விட நம்மளை கம்மியாக ட்ரீட் பண்ண வைக்கும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்பே வந்து இந்த வேலையை வந்து நான் பிஸ்னஸ் வந்து 6 monthsல வந்து வேலையை குவிட் பண்ணுவேன், அந்த அளவுக்கு என் பிஸ்னஸை பில்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆம்பிஷனோட ஆரம்பித்தாலும் அந்த அளவுக்கான உழைப்பு போடுறதில்ல, அந்த மாதிரி நம்பிக்கை உண்மையை அது மேலே வைக்கிறதே கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் இல்லைனாலும் வேலை இருக்குது அப்படின்ற கான்செப்டில் தான் ஓடிட்டு இருப்பாங்களே தவிர எனக்கு வேலை இல்லைனாலும் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கான்செப்டில் ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு டிலே ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே சரி இந்த வேலைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பயமோ ஒரு சீரியஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு கொடுக்குறதே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதையும் தாண்டி சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை வந்தாலும் சரி பரவாயில்ல, எதையாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை, வீட்டில் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிண்டல் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். நம்மளை வந்து இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாண்டி போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு லைஃப்பில் ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் நம்ம லைஃப்பை மாற்றும் கைஸ். நீங்கள் என்ன தான் பெரிய திறமைசாலி உழைப்பாளி என்னதான் இருந்தாலும் சரி உங்களோட லைஃப்பை மாற்றுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதோ இன்னொரு மனுஷனுக்கு தான் இருக்குது கைஸ். மார்க் ஜுகர்பர்க் சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கலாம், பட் அந்த ஐடியாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதேமாரி எல்லா பிஸ்னஸையும் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறது நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்னொரு மனுஷன் உங்கள் ஐடியாவை நம்புறது தான். உங்கள் உழைப்பு மேலேயும் உங்கள் ரிலேபிலிட்டி மேலேயும் கன்சிஸ்டன்சி மேலேயும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு see it. ஏன்னா அது வந்து இட் ஷோ கேஸ் மை எபிலிட்டி டு பி, ஒரு வேலையை கொடுத்து அவன் ஒழுங்காக செய்வான் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குவாலிட்டி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை நம்புவாங்க அண்ட் தென் யுவர் லைஃப் ஷூட்ஸ் அப் அண்ட் தென் த லைஃப் சேஞ்சஸ் ஃபார் எவர். இப்படி போனவங்க தான் லைஃப்பில் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா பேரும் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமு ரிலேட்டிவ்ஸ் நேமு தவிர வேறு சொந்தக்காரன் முன்ன பின்ன தெரியாத மாதிரி வந்து அம்பானிலாம் நம்மளுக்குலாம் சொந்தக்காரங்களாம், பில்
கேட்ஸ்லாம் சொந்தக்காரங்களாம் அவங்க பேரில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தேர் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் கான் திஸ் வே. பட் ஆனால் இந்த இடத்த வரைக்கும் நம்ம வரணும்னு வச்சுக்கோங்களேன், we have to be in the game. நிறைய பேர் வந்து இந்த கேமை வந்து ஆரம்பிக்கிறதோட சரி நிறைய நேரம் இங்கேயே குட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடியா இருக்கும், அதை பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க, அதில் ட்ரை பண்ணுவாங்க, அது ஃபெயிலியர் ஆனோடனே விட்டுட்டு திரும்ப அடுத்த ஐடியா போயிடுவாங்க, திரும்ப அது ஃபெயிலியர் ஆனோடனே அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஐடியா எடுத்து அதை கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ கொண்டு வந்துட்டு அதில் சக்ஸஸ் இருக்குது, யாரோ ஒருத்தங்க பணம் பண்ணுறான், அவனும் மனுஷன் தானே, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் அ கேம். இந்த கேமில் நீங்கள் இந்தமாரி இந்த இடத்துக்கு வந்து இந்தமாரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி இன் த கேம் கைஸ். நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல நீங்கள் குவிட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு பில் கேட்ஸே வந்து சரி உனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், எனக்கு நீ 1 வீக்கில் டெலிவர் பண்ணு அப்படின்னா உங்கள்ட்ட அந்த இனிமேல் நீங்கள் யூஆர் நாட் இன் த கேம். உங்கள்ட்ட டெவலப்பர் இல்லை, டிசைனர் இல்லை, இதெல்லாம் முன்னாடி இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. பட் என்னன்னா இந்த இடம் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளை பொறுத்துக்கிட்டு அந்த ஃபைட்டை பொறுத்துக்கிட்டு இஃப் யூ ஆர் ஸ்டில் இந்த கேம்னு வச்சுக்கோங்களேன், த லைஃப் வில் சேஞ்ச். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து திரும்ப மீண்டும் நம்ம சந்திக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் கைஸ், நம்ம படிக்கிறதுலேருந்து ஒரு விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். We have to understand it. So அதை go through பண்ணி இந்த ப்ராசஸை go through பண்ணி stick to it, be consistent, we can all make it. Okay, we'll catch you back in another video guys, and thank you so much for all the love and support, and cheers.